இரு
சும்மா பண்ணி விடுவாங்களா? காசுல இல்ல கேட்பாங்க. ஆமாம்மா, 300 ரூபாய் கேட்பாங்க. குடுமா போய் பேசியல் பண்ணிட்டு வரேன். இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. வீட்டு கொள்ளைக்குள்ள மாட்டுச்சாணி கிடக்கு, அதை எடுத்து வந்து பூசிக்க நல்லா பளபளன்னு இருக்கும். புது ட்ரெஸ் கேட்டாலும் எடுத்து தர மாட்டீங்க, பேசியல் பண்றதுக்கு காசு கேட்டாலும் தர மாட்டீங்க. போங்கம்மா. இங்க பாருடி காயத்ரி, நாளைக்கு பொண்ணு தான் பார்க்க போறோம். கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இரு. கல்யாணத்தப்ப உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். ஏ பாருமா, கல்யாணத்தை போய் என்னை ஏமாத்திர கூடாது. எனக்கு பிடிச்ச லஹங்கா வாங்கி தரணும், சரியா? இன்னைக்கு ஏலக்காவா? எம்மா, லஹங்கா அது ஒரு சுடிதார்மா. சூப்பரா இருக்கும் போட்டா. எங்க ஸ்கூல் பிள்ளைங்க அத தான் போட்டுட்டு வருதுங்க. வாங்கி தரியாமா? கல்யாணத்துக்கு தானே, பாப்போம் பாப்போம். அம்மா, என்னை ஏமா கருப்பா பெத்த? சகப்பா இருக்காங்க, நீ சகப்பா இருக்க, அண்ணனும் சகப்பா இருக்காங்க, நான் மட்டும் கருப்பா இருக்கேன். பிள்ளைகள் என்னை கேலி பண்ணுதுங்கம்மா. எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. அடியே, அது ஒண்ணு இல்லடி. உன்னைய வேணான்னு சொல்லி மாத்திரையை போட்டேன் பாரு, அதுல தாண்டி நீ கருப்பா போயிட்ட. என்னது, என்னை வேணான்னு சொல்லி மாத்திரையை போட்டியா? ஆமாண்டி, உன் அண்ணனுக்கு 17 வயசுடி. அப்பவே நீ வயிற்றுக்குள்ள உண்டான. இனிமே பெத்துக்கிட்டா ஊர்ல எல்லாம் அசிங்கமா பேசுவாங்களேன்னு சொல்லிட்டு மாத்தையே போட்டேன். நீ அதையெல்லாம் மீறி பிறந்துட்டியே. பிறந்த உடனே நானே பயந்துட்டேன்டி. கண்ணங்கரையன்னு பேய் மாதிரில இருந்தா டாக்டர்கிட்டையும் போய் கேட்டேன்டி. ஏன் இப்படி கண்ணங்கரையன்னு கருவண்டு மாதிரி இருக்குன்னு கேட்டேன். நீங்க மாத்திரை போட்டியல்ல, அதோட எவத்துதான் இந்த குழந்தைய பாதிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாத்திரை போட்டுட்டாலும் அவன் கருப்பா பறந்துருக்கேன். இல்லைன்னா நான் நயன்தாரா மாதிரி செத்துச்சவேன்னு இருந்திருப்பேன். போமாங்கிட்டு. என்னை உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. அதான் நான் கேட்கறது எல்லாமே வாங்கி தருவாங்க. போமாங்கிட்டு. உங்க அப்பா பத்தி தெரியாம நீ பேசாதடி. குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரியில இருக்கேன். உங்க அப்பா உன்னை பாக்குறதுக்காக வந்தாருடி. உன்னை பார்த்துட்டு அரண்டு மயங்கி விழுந்து விட்டாரு. உன்னை அதுக்கப்புறம் 1 மாசம் வரை பார்க்கலையே மனுஷே. ஊரை விட்டு ஓடிட்டாரே. ஒரு 3 மாசம் கழிச்சுட்டே வந்தாரு. வந்துமே உங்ககிட்ட கூட வரமாட்டாரு. கரு மெழுகு மாதிரில இருப்ப. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. மாத்திரை போடாம இருந்தா நான் செத்துச்சுவேன்னு இருந்திருப்பேன். இப்ப பாருங்க, என் மூஞ்சிய பார்த்தா எனக்கே பிடிக்கல. கண்ணங்கரேன்னு இருக்கேன். அடியே காயத்ரி, இதுக்கு முன்னாடிலாம் நீ கரு மெழுகு மாதிரி இருப்படி. இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்க. நல்ல கிரீமு கிரீமு சோப்பு இப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வெள்ளையாகி வச்சிருக்கேன். இங்க பாருடி காயத்ரி, வளர வளர கலரும் வந்துருமுடி. கவலைப்படாத. அம்மா, நீ சரியான ஆளுதாம்மா. என்னைய மட்டும் கருப்பாக்கிட்டீல. அண்ணே மட்டும் செக்கச்செவேன்னு இருக்காங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு செக்கச்செவேன்னு இருக்கு. அண்ணே வந்து என்னை கேலி பண்ணி பேச போறாங்க. எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கும்மா. அடியே, உன் அண்ணி செக்கச்செவேன்னு கலரா இருந்தா உனக்கு தானடி மதிப்பு. பிள்ளைகள்லாம் என்ன உங்க அண்ணி சூப்பரா இருக்கான்னு கேட்பாங்கல்ல. இந்த காலத்து பிள்ளைகள் நல்ல கிரீம் போடுங்கடி. அதே கிரீமை நீனும் எடுத்து போட்டுக்க, நீனும் செகப்பா ஆயிடலாம். அப்ப அண்ணி கொண்டு வர கிரீமை நானும் எடுத்து போட்டுக்கிறேன். நானும் செக்கச்செவேன்னு ஆயிடுவேன். சரிடி சரி, பேனை பார்த்தாச்சு. உனக்கு நாளைக்கு போட்டுக்கிறது ட்ரெஸ் கிஸ் வளையல் நேபாளிஸ் எல்லாத்தையும் எடுத்து வைடி. நாளைக்கு அதை காண இதை காணான்னு தேடி திரிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வை, சரியா? சரிம்மா. அம்மா, அப்ப நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுறவா? ஆமாண்டி காயத்ரி, உங்க அண்ணனுக்கு பொண்ணு வைக்கிறப்ப நீ இருக்கணும்ல. லீவு போட்டுரு. ஜாலி ஜாலி ஜாலி. நாளைக்கு உங்க அண்ணனுக்கு பொண்ணு வைக்க போறோம். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். அப்பா, இந்த வீட்டுல எம்புட்டு தூசி. என் மாமியாரு இந்த சோபாவை விட்டு எந்திரிக்காது. அதனாலதான் தூசியை தட்டவே முடியல. அப்பா எம்புட்டு தூசி. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லா தூசியையும் தட்டி நல்லா பளபளன்னு ஆக்கிடணும். என்னது அதிசயமாக இருக்கு. என் பொண்டாட்டி வீட்டு வேலையெல்லாம் செய்கிற. அடியை அடியே சின்ன பொண்ணு. என்ன மாமா? ஏய், என் மூஞ்சில என்னடி தூசியை தட்டிக்கிட்டு இருக்கிறவ? ஐயோ, உங்க மூஞ்சியா மாமா? அதுலயும் தூசி நிறைய இருந்துச்சு, அதையும் தட்டிக்கிட்டு இருக்கேன். அடியே, என்னடி என்னைக்கு இல்லாத அதிசயமா வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவ? ஆமா, அத்தை இந்த இடத்த விட்டு எந்திக்கவே மாட்டாங்க. அத்தை இருக்கிற வரைக்கும் இந்த இடம் அழுக்கு பிடிச்சி தூசி பிடிச்சி இருந்துச்சு. அதை இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன், அதை தொடச்சுக்கிட்டே இருந்தேன். சரி சரி, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். காய்கறி எதுவும் வாங்கிட்டு வரவாட்டி? சேச்சா, காய்கறிலாம் ஒண்ணு வேணாமாமா. நம்ம 2 பேரும் மட்டும்தானே இருக்கோம். நான் எங்க சமைக்கிறேன்? நீங்க எப்பயும் போல ஹோட்டல்லே வாங்கிட்டு வாங்க மாமா. நல்ல ஜாலியா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம்.
யார் வீட்டு காசுல நீ என்ஜாய் பண்ற? வீட்டுல மாவு அரைச்சு தோசை இட்லி சுடுடி. கடைகள்ல எல்லாம் போய் வாங்கினா ஒரு இட்லி 15 ரூபா சொல்றான். ஆமா நொங்குதீங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? இன்னைக்கு நைட்டுக்கு எனக்கு சப்பாத்தியும் குருமாவும் வைக்கிற அம்பிட்டுத்தேன். நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஆமா, நீங்க 2 சப்பாத்தி சாப்பிடுவீங்க, நான் 2 சப்பாத்தி சாப்பிடுவேன். அதுக்காக மாவை பெனஞ்சு குருமா வைக்கணும். கடையிலேயே வாங்கிட்டு வாங்க மாமா. முடியாது, வீட்டுல செய்யி. எங்க அம்மா இந்த வீட்டுல இல்லைன்னு என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா இருந்தாக்கே சரிப்பட்டு வருவேன். ஹலோ, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யாரது? வீட்டுக்குள்ள வாங்க, நாங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். இது இது என் பொண்டாட்டிக்கு லெட்டர் கொடுத்த முட்டை கண்ணன்ல, அதை எதுக்கு வீட்டுக்குள்ள வரான்? பாப்பா வா வா, நல்லா இருக்கியா? கட்டுன புருஷனை வச்சுக்கிட்டே நல்லா இருக்கியா நான் கேட்டுக்கிட்டு இருக்க. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா. இந்த சின்ன பொண்ணுவை நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ சரியான ஆளாத்தான் இருக்கா. நான் வேலைக்கு போன பின்னாடி இவனை போன் பண்ணி வர வச்சிருப்பா போல இருக்கு வீட்டுக்கு. இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஏய், எதுக்குடா வீட்டுக்கு வந்த? உன்னைய அன்னைக்கே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னங்க பண்றீங்க? வீட்டுக்கு வந்தவங்களை அடிக்க போறீங்க? வேற என்னடி செய்ய? நீ பண்ற வேலைக்கு உன்னை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும். என்னாச்சு? ஏன் உங்க வீட்டுக்காரவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க? தெரியலையப்பா, இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தாங்க, என்னன்னு தெரியலையே. ஏங்க, முதல்ல இந்த சைடு நீங்க வாங்குங்க. வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்னப்பா தம்பி, என்ன விஷயம்? ஏன் வீட்டுக்கு வந்த? அடியே, நீ வர சொல்லியிருப்ப, அதான் வந்திருப்பான். யோ, சும்மா இரியா. அக்கா, அது பிரியா சிஸ்டருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலாம் தாக்கா வந்தேன். ஏன் அதுக்கு இப்படி கோவப்படுறாங்க உங்க வீட்டுக்காரரு? அவர் கிடக்காரு கிராஸ்டாக்கு. பாருப்பா, கல்யாணம் முடிச்சது எனக்கும் தெரியும்பா. ராணி அக்கா வீட்டுல சரியான பிரச்சனை ஆகிருச்சு. அந்த தம்பி பிரியாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான்ப்பா. ஓ அப்படியா? இத கேட்கலாம் தான் வந்தேன். அடியே, இங்க என்னடி நடக்குது? எனக்கு தெரியாம என்னடி பிரியா கிரியான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயோ, கொஞ்சம் சும்மா இரியா, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இங்க பாருப்பா, ராணி அக்கா சரியான கோபத்துல இருக்காங்க. அதனாலதான் ராணி அக்கா சேர்த்துக்கிறாம விரட்டி விட்டாங்க பிரியாவ. ஓ அப்படியாக்கா? சரிக்கா, நான் சிவா வீட்லயே நான் போய் பாத்துக்கிறேன். இரு தம்பி, காப்பி போட்டு தரேன். பரவாயில்லக்கா, நான் கிளம்புறேன். ஏய் பதுவா, எங்கடா ஓடுற? என்னை பார்த்துட்டு பயந்து ஓடுறியா? நில்றா, நில்லு. இந்த ஆளு என்ன கிராஸ் டாக் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. ஏங்க, இம்புட்டு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அந்த பையட்டை ஏன் கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க? பாவம் மிரண்டு ஓடுறான். ஓடுவாங்க, என்னை பார்த்துட்டான்ல, அதான் மிரண்டு ஓடுறான். என்னடி விஷயம்? அவன் எதுக்கு இங்க வந்தான்? நான் அன்னைக்கு பாத்திரம் தப்பையே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். எல்லாம் ஏன் தப்பதாண்டி. என்னது? அன்னைக்கு பாத்திரம் தப்பவே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாமா? அப்ப ஏற்கனவே இந்த பையனை நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமாடி, ஆமா. அந்த கன்றாவியே 2 கண்ணால நான் பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. அடியே, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நீனும் அந்த பையனும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த பையன் கூட ஒரு லெட்டர் உங்ககிட்ட கொடுத்தானே. ஆமா, கொடுத்தான். அத என் 2 கண்ணால பார்த்தேன்டி. சரி, அதுக்கு என்ன இப்ப? என்னடி, நான் அவன் லெட்டர் உங்ககிட்ட கொடுத்ததை நான் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன், அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க. யோ மனுஷா, லெட்டர் கொடுத்தா நான் வாங்கினேன், இதுல என்னையா? பாவி, கட்டுன புருஷன் முன்னாடியே லவ் லெட்டர் வாங்கிட்டு என்ன தெனாவட்டு உனக்கு? யோ மனுஷா, லவ் லெட்டர் என்ன எனக்கா கொடுத்தான்? யாருக்கடி கொடுத்தான்? உனக்கு கொடுக்கறப்பதான் நான் பார்த்தனே. ஓ, அந்த லெட்டரை ராணி அக்கா தங்கச்சி இருக்கால பிரியா, அவளுக்கு கொடுக்க சொன்னாயா? ராணி அக்கா தங்கச்சிக்கு கொடுக்க சொன்னானா? அட ஆமாயா, ராணி அக்கா தங்கச்சி ஒரு பையனை விரும்புறாள்ல, அவங்க குடும்பத்திலையும் சம்பாதிக்கல, இவங்க குடும்பத்திலையும் சம்பாதிக்கல. அதான் ஒரு லெட்டர் கொடுத்து போன் நம்பரை எழுதி கொடுத்தான், போய் கொடுத்தேன். இதுல என்னையா இருக்கு தப்பு? அப்ப அந்த லவ் லெட்டர் உனக்கு கொடுக்கலையா? என்னது, எனக்கு கொடுக்கலையா? ஓ மனுஷா, நீ என்ன லூசாயா? அடியே, அப்பன்னா ராணி அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வச்சதே நீ தானாடி? ஓ, நானும் கல்யாணம் பண்ணி வைக்கலையா, லெட்டர் மட்டும்தான் கொடுத்தேன். இந்த பொண்ணு, நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. அன்னைக்கு இந்த பையன் உங்ககிட்ட லெட்டர் கொடுக்கவும் உனக்கு லெட்டர் கொடுக்கறானான்னு நான் மனசு ரொம்ப வருத்தப்பட்டேன். அன்னையில இருந்து எனக்கு மனசே சரியில்லை. அதனாலதான் என்னை எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தியோ? ஆமா சின்ன பொண்ணு. ஆனா என் சின்ன பொண்ணு எனக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டா. என் சின்ன பொண்ணுதே. அட எடுவட்ட பயலே, அதனாலதான் என்னைய கண்டுகிட்டு எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தியா? என்னை என்ன பாடுபடுத்தின, உன்னைய நான் சும்மா விட மாட்டேயா. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.
பார்வதி அழுகாத பார்வதி அழுகாத. நானும் உன் மகளை என் வீட்டு மருமகளை ஆக்கணும்னே ஆசைப்பட்டேன். ஆனா அந்த படுவா எவ்வளவு ஒரு சிறுக்கை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே. நானே எதிர்பார்க்கல பார்வதி, நானே எதிர்பார்க்கல. அண்ணே, இந்த பசப்புற பேச்சல என்கிட்ட பேசாதனே. ஏற்கனவே உன் புள்ளைக்கு அந்த புள்ளைக்கு பழக்கம் இருந்திருக்கு. இது தெரிஞ்சே என்னை என் மகளை நீ வர வச்சிருக்க. என் மக ஐஸ்வர்யா ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் வேணாமே சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் அவளை மல்லு கட்டி சம்மதிக்க வச்சேன். என் கூட பிறந்த அண்ணன் மயண்டி பத்திரமாத்து தங்கம். இந்த ஊர்லயே தேடினாலும் அண்ணன் மை மாதிரி கிடைக்குமா அப்படி நான் சொன்னி அவன் மனசை மாத்தினேனே. இப்ப என் மக வாழ்க்கையே நாசமா போச்சே. பார்வதி, எப்போ உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிற போறேன்னு உங்க அண்ணி என்கிட்ட சொன்னாங்களோ அன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை பார்வதி. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதும் எனக்கு பிடிக்கல பார்வதி. ஆனா என்னைக்கு ஐஸ்வர்யாவை நான் பார்த்து பழகுனனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். ஐஸ்வர்யா தான் நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாத பார்வதி. குடும்ப மானத்தை வாங்கி போட்டா. இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டை நாங்க இருக்க மாட்டோம். இப்பயே நாங்க ஊருக்கு கிளம்புறோம். நாங்க கிளம்புறோம். இனிமே எனக்கு கூட பிறந்த அண்ணனும் இல்ல, அண்ணியும் இல்ல, அண்ணன் பிள்ளைங்களும் இல்ல. இனிமே இந்த ஊர் சைடு தலை வச்சு படுக்க மாட்டோம். போதும்டா சாமி, வந்ததுக்கு நல்ல மறுவாத பண்ணி புட்டிய. என் மக வாழ்க்கையே நாசமா போயிருச்சு. அம்மா அழுகாதீங்க, அம்மா அழுகாதீங்க அம்மா. பார்வதி, ஏன் பார்வதி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு பார்வதி. என் புருஷனை எப்படி சொல்லி சமாளிக்க போறேனே தெரியல. உங்க மச்சான் உங்களோட சம்பந்தம் பண்ண போறேன்னு சந்தோஷத்துல ஊரே தம்பட்ட அடிச்சுட்டாரு. இப்ப போய் கல்யாணமும் இல்ல ஒண்ணு இல்லைன்னு போய் சொன்னா அவர் என் மூஞ்சிலே காரிக்கிட்டு தூக்குவார். ஐயோ, பேச கேட்டு தானே ஊரே தம்பட்ட அடிச்சு. இப்ப என்னடி இப்படி சொல்றேன்னு கேட்பாரு. நான் சொல்ல முடியுமா? என் அண்ணன் பிள்ளை வேற பிள்ளை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டானே. கடவுளே. பார்வதி அழுகாத பார்வதி. உன் புள்ள பண்ணின காரியத்துக்கு என் தங்கச்சி அறியாம என்னடி செய்வா? அறியாம என்ன செய்வா? உன்னைய வளர்த்த தெரியாம வளர்த்துக்கிட்டு உன்னைய மாமா சும்மா இருங்க மாமா. அத்தை என்ன பண்ணுவாங்க? அத்தையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் இவராம காரணம். இவதான் காரணம். ஒத்த புள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தால, அதான் நம்மள நடுத்தரவுல நிப்பாட்டிச்சுக்க. கேவலமா போச்சு. எனக்கு வெளியில தலகாட்ட முடியல. நீங்க யாரை போட்டு அடிச்சாலும் திட்டினாலும் பாலா போனது என் மகளோட வாழ்க்கை தானே. என் மகளோட வாழ்க்கை தானே நாசமா போச்சு. நாங்க கிளம்புறோம். ஆவதி, இது எதுக்கு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? நான் ஒன்னும் செத்து போகல. நான் உயிரோட தான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ அழுகவே கூடாது. இங்க பாரு பார்வதி, நீ எங்கேயும் போக வேணாம். இது உன் அண்ணன் வீடு. நான் எப்போ உன்னை போன்னு சொல்றேனோ அப்பதான் நீ போகணும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். பாரு பார்வதி, என்னை நம்பிதானே நீனும் உன் மகளும் வந்தீங்க. உங்களை என்னைக்கு நான் கைவிட மாட்டேன் பார்வதி.
நான் ஒண்ணு நினைச்சேன், அது நடக்கல. அதுக்காக அப்படியே விட்ட முடியாதுல. உன் மகளுக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து நானே கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் பார்வதி. அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். இந்த வழியும் கூட்டிக்கிட்டு எவனாவது இங்க வருவான், அவனுக்கு பயந்துக்கிட்டு நீங்க எதுக்கு ஊருக்கு கிளம்பணும்? இது என் சொந்த வீடு, இங்க யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பியா என்ன? சொல்லு பார்வதி. அண்ணே, அப்பாவுக்கு அப்புறம் ஒன்னே தான் அப்பாவா அண்ணனா நினைச்சிட்டு இருக்கேன். உன் வார்த்தை எப்படி நான் மீறுவேன்? போக மாட்டேனே, போக மாட்டேன். நீ எப்ப நீ ஊருக்கு கிளம்புன்னு சொல்றியோ அப்பதானே நான் ஊருக்கு போவேன். எத்த புள்ள நான் சொல்ற வார்த்தையை மதிக்க கூட மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு போகுது. ஆனா கூட பிறந்த பொறப்பு என் வார்த்தையை வேதமாத்தான் நடக்குது. என் தங்கச்சி